ஃப்ரைடே ஃபேக்ட் அடுத்து இது ஒன்று ரிவ்யூ ரிப்போர்ட். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற ரெண்டாவது படம் சத்யஜோதி நிறுவனத்துடைய தயாரிப்புல டிஜி தியாகராஜன் தயாரிச்சு வெளியிட்டு இருக்கக்கூடிய சத்ரியன் படம். இந்த படத்தை எஸ்ஆர் பிரபாகரன் இயக்கியிருக்காரு. விக்ரம் பிரபு, மஞ்சிமா மோகன், கவின், ரியோ அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. சத்ரியன் படத்தை பத்தி பிரசாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்தோடைய ஓப்பனிங்ல இருந்து யுவன் சங்கர் ராஜா அப்படியே மனசுக்குள்ள வந்துட்டாரு, சூப்பரா பண்ணியிருக்காரு, அவருடைய பெரிய கம்பேக்கா இது இருக்கும் அப்படின்ட்டாரு. யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஏது கம்பேக், அவர் ஃபீல்ட்ல தான் இருக்காரு. இவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே என் மனசோடய ஒத்து போகுது. கரெக்டா சொன்னீங்க பிரசாந்த். ஹீரோயின் பத்தி பேசும்போது பிரசாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, மஞ்சிமா மோகன் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அப்படின்னு கையை விரிச்சாரு. ஆமா, பல படங்களா? ஃபேக்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிட்டா கூட மஞ்சிமா மோகன் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்ல இல்லை. தமிழில் அவங்க நடித்தது ரெண்டு படம் தான். ஒன்று அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறமா இந்த படம் தான். அப்படி இருக்கும்போது எங்கே நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்க, அதில் இந்த மஞ்சிமாங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான மேட்டர் சொன்னார். மஞ்சிமா மோகன் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கான். சார், எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பக்கத்து வீட்டுக்கு நானும் வந்துடுவேன். பிரசாந்த் பயங்கரமாக ஃபீல் பண்ண மேட்டர் என்ன அப்படின்னா, 2 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சான். இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக சந்தோஷப்படணும் மிஸ்டர் பிரசாந்த். அதையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப குற்றவுணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 120 ரூபாவை ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க. மிஸ்டர் ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்காக ஷாரா எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காப்புல, படத்துடைய கதையை சொல்லாதீங்கன்னு. இதையும் மீறி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு அதை முதல்ல நிறுத்துங்க. அதுக்கப்புறமா மாறனுக்கு இந்த படத்தில் பல பிரச்சனைகள். அது என்ன அப்படின்னா, ரவுடி ஏன் வண்டியோட பேனட் மேலேயும் குட்டி செவத்துலையுமே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான். நீங்கள் சொல்லுங்கள், ரவுடி பின் எங்க உட்காரணும்? ரவுடி பின் எங்க உட்காருவான்? அதுக்கப்புறம் மாறனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஸ்டெத்தஸ்கோப்பை கழட்டாம டாக்டர் மாட்டியிருக்காராம். நீங்க கூட தான் ப்ளூ சட்டையை கழட்டாம மாட்டிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணுமா? டாக்டர்னா ஸ்டெத்தஸ்கோப்லாம் போடுவாங்க, அப்பதான் நம்ம ஊரில் நம்புவாங்க. சரியா? இதெல்லாம் குறைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். மொட்டை பாஸ்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல ரிவ்யூ தவிர மீது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. உள்ள ஒரு சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா கீபோர்டை போட்டு உடச்சிருக்காராம் RRல. அது மட்டும் இல்லாமல் டமால் டுமில்னு மியூசிக் போடுறாராம். பாஸ்கி, நீங்கள் ஒரு ஜென்ரேஷனுடைய சென்டிமெண்ட்டையே பிரேக் பண்ணுறீங்க. இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ வயசாயிடுச்சுன்னு. இவன் என்ன மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு தெரியுமா? அபிஷேக், இந்த ரிவ்யூவை நான் சப்பாத்தி சாப்பிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது டேரக்டர் என்ன சாப்பிட்டுட்டு படம் ஆரம்பிச்சாருன்னு தானே பார்ப்பீங்க. நான் டேரக்டரை கேட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியே பொங்கல் தான் சாப்பிட்ருக்காராம். ப்ரொடக்ஷனில் பொங்கல் தான் போட்டிருக்காங்களாம். அடுத்து அபிஷேக் கண்டுபிடிச்சிருக்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டது விக்ரம் பிரபு இல்லை, பொம்மை அப்படின்ட்டு. பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆங்கர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஸ்டென்மேனாக போய் சேர்ந்துடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கி போடுற சீனு, தண்ணிக்குள்ளே போடுற சீனு, இந்த மாதிரி சீன்லாம் நம்மளே நடிச்சிடலாம். அபிஷேக் படத்தில் அடுத்ததாக ஃபீல் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கட் பண்ணுங்க ஜி, கட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, ஏன் அவ்வளோ பிரச்சனை, கட் பண்ணுங்க அப்படின்றாரு. 2 நிமிஷம் ரிவ்யூ பண்ணுறதால அபிஷேக் எல்லாத்தையும் 2 நிமிஷத்தில் தான் எதிர்பார்க்குறாரு. அபிஷேக், எல்லாத்தையுமே 2 நிமிஷத்துலேயே முடிச்சிருவீங்களோ? சத்ரியன் படத்துக்கு ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிகைன் வுட்ஸ், இந்தியா கிளிட்ஸ்னு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி 2.5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆன்லைன் ரேட்டிங் அப்படின்றது ஆவரேஜா 2.5. சத்ரியன் படத்துடைய பிசினஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த படத்துடைய தமிழ்நாடு ரைட்ஸை சாட்டை கார்த்திக் 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தார். இதே போல இந்த படத்துக்கு FMSஆ 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்தது. ஆடியோ ரைட்ஸ் டிவோ மியூசிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராஃபிட் ஷேர் வழியா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுவரைக்கும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம படத்துக்கு நார்த் இந்தியா ரைட்ஸ் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு போயிருந்தது. ஒட்டுமொத்தமா சத்ரியன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் அப்படின்றது 5 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கு. சத்ரியன் படத்துடைய கலெக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துடைய ஃப்ரைடே நெட் மட்டும் 68 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே நெட் அப்படின்றது 51 லட்சமாகவும், சண்டே நெட் அப்படின்றது 54 லட்சமாகவும் இருந்தது. இதன் மூலமா 3 நாளுடைய நெட் மட்டுமே 1 கோடியே 73 லட்சம் ரூபாய். இதுல தியேட்டர் ஷேர் போக டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அப்படின்றது 1 கோடியே 3,80,000 ரூபாய். அடுத்த வாரம் நிறைய திரைப்படங்கள் வரதால இந்த திரைப்படம் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் தியேட்டர்ல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த ஷேர் அப்படின்றது சுமாரா 1 கோடியே 75 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சத்ரியன் படத்துடைய வெர்டிக் எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்துக்கு 1 கோடியே 75 லட்சம் வரைக்கும் தான் கலெக்ஷன் எதிர்பார்க்கப்படுறதால படத்துடைய லாஸ் அப்படின்றது 2 கோடியே 75 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். ப்ரொடியூசர் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்துக்காக அவங்க ஒட்டுமொத்தமா 8 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துடைய பிசினஸ் அப்படின்றது 5 கோடியே 15 லட்சம் வரைக்குமே ஆயிருக்கிறதால படத்துக்கு ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படின்றது 2 கோடியே 85 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் விற்பனை ஆகாததால ஒருவேளை சேட்டலைட் ரைட்ஸ் 1 கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆனாலும் படத்துடைய லாஸை குறைக்க முடியுமே தவிர்க்க முடியாது. நம்ம கௌதம் கார்த்திக் சொன்ன மாதிரியே தான் விக்ரம் பிரபுவுடைய மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு விக்ரம் பிரபு அப்படின்ற பேருக்காக மக்கள் படம் பார்க்க தயாரா இருக்காங்க.
ஆனால் விக்ரம் பிரபு அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணாருன்னா தொடர்ந்து மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும், விநியோகஸ்தர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். விநியோகஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது தான் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிறாரு. அதனால அவசரப்படாம தன்னால நம்ம வந்து ப்ரமோட் ஆகும் அப்படின்னு சரியான கதையை தேர்வு செஞ்சு நடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொண்டாடப்பட ஒரு நாயகனா மாறிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு கேரளா, ஆந்திரா மாதிரியான ஏரியாக்கள்ல பிசினஸ் இல்லை. அந்த மாதிரி பிசினஸ் வளர்ற அளவுக்கு நம்ம வளரும் போது தான் பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தா இதுதான் சினிமாவுக்கும் ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இதனால விக்ரம் பிரபு மாதிரியான வளரக்கூடிய நாயகர்கள் இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டடா வாய்ஸ் விடைபெறுவது நான் உங்க ஃப்ரெண்டே முபாஷிர். அடுத்த வாரம் வேற நிறைய படம் வருது. ஃப்ரைடே ஃபேக்ட் அடிச்சு உடையது ஒன்று ரிவ்யூ ரிப்போர்ட்.